Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Adobe Photoshopோட ஸ்பீடை எப்படி பூஸ்ட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. and அதை விட ரொம்ப முக்கியம், இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, Adobe Photoshop open பண்ணியாச்சு. Control K கொடுத்து preferences ஓட general categoryக்கு போனாலும் சரி, இல்ல edit menuல preferencesல directா performancesக்குள்ள போனாலும் சரி. ஸோ இந்த ப்ரிஃபரன்சஸ் விண்டோலே தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நாம் ஒரு சில விஷயங்களை மெயின்டைன் பண்ண போகிறோம், மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எங்கே இருந்துன்னா பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து. ஸோ முதல்ல மெமரியோட யூசேஜ் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வேலை செய்கிறதுக்கு 70% ஆஃப் மெமரியை பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்குது இல்லையா. ஸோ நாம் அதை இன்னுமே கொஞ்சம் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 to 85% வரைக்கும். 85க்கு மேலே அவசியமே கிடையாது, போகாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ 70 கொஞ்சம் நாம் 80 வரைக்கும் என்ன பண்ணலாம், அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ரைட் சைடில் பார்த்தோம்னா கிராஃபிக்ஸோட ப்ராசஸர் செட்டிங்ஸ், அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே யூஸ் ஓப்பன் சிஎல் இருக்கு இல்லையா, இதை நம்ம அன்செக் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, நீங்கள் எப்போ அன்செக் பண்ணலாம்னா ஒருவேளை பிளர் கேலரி, ஸ்மார்ட் ஷார்பன், அதுக்கப்புறம் செலக்ட் அண்ட் மாஸ்க் இதிலலாம் அந்த அளவுக்கு வேலை இருக்காது ப்ரோனா தாராளமாக நீங்கள் ஓப்பன் சிஎலை தூக்கிடலாம். ஈவன் இந்த ஆப்ஷன் டிப்ஸை அங்கேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஓப்பன் சிஎல் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கேஷ் கேட்டகரியில் அதே பர்ஃபார்மன்ஸில் தான் ஹிஸ்ட்ரியோட ஸ்டேட்ஸ். நல்லா கவனிங்க, டிஃபால்ட்டாக 50 இருக்குது, பட் நம்ம 1000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் டிஃபால்ட்டாக இருந்தது 50, அதுக்கு கீழே தான் நம்ம கம்மி பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 15 இருந்தால் போதும். அண்ட் அதே மாதிரி கேஷோட லெவலை பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 4ல் இருக்குது, கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க செட் கேஷ் லெவல்ஸ் டு 2 ஆர் ஹையர் ஃபார் ஆப்டிமம் ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் 2 மெயின்டைன் பண்ணாலும் சரி, இல்லை 4 இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி கேஷோட டைல் சைஸ் இதை மட்டும் நாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்படியே கையோட ஸ்க்ராட்ச் டிஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னா சி டிரைவ் தான் இப்போதைக்கு ஸ்க்ராட்ச் டிஸ்காக பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மக்கிட்ட அதிக ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ட்ரைவ்ஸை நீங்கள் ஆஸ் அ ஸ்க்ராட்ச் டிஸ்காக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நாம் இப்போதைக்கு இந்த ஜி டிரைவையும் ஆஸ் அ ஸ்க்ராட்ச் டிஸ்காக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஸோ இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடில் ஒரு முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா வகிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்த்தோம்னா பிளகின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே கீழே பார்த்தோம்னா லெகசி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இதில் அலோ எக்ஸ்டென்ஷன் டு கனெக்ட் டு த இன்டர்நெட், லோட் எக்ஸ்டென்ஷன் பேனல், இது எல்லாத்தையும் இப்போதைக்கு நாம் அன்செக் பண்ணிடலாம். அண்ட் இப்போது சில சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கொஞ்சம் நாம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் ஹேண்டலிங்குள்ளே போய் பார்த்தோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்லி சேவ் ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் எவ்ரி 10 minutes இருக்குது. 5 minutes வச்சுக்கலாம், இல்லை அவசியம் இல்லைனா தயவு செஞ்சு அதை அன்செக் பண்ணுறது கூட ரொம்பவே நல்லது. பட் நாம் இப்போதைக்கு ஒரு 5 minutes மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அண்ட் ஈவன் கீழே போய் பார்த்தோம்னா ரீசன்ட் ஃபைல் லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை 10க்கு என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தோம்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் இருக்குது. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாடிஃபை பண்ணுறது மூலிமா நமக்கு நல்ல பூஸ்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐ மீன் ஸ்பீட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும்னு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இங்கே நமக்கு அப்பியரன்ஸ் கேட்டகரியில் கலர், பார்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ பார்டரில் மட்டும் கம்ப்ளீட்டாக நன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். எந்த இடத்துலையும் நமக்கு ட்ராப் ஷேடோ ஆர் லைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. அண்ட் ஃபைனலாக இந்த மாடிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணணும். பிகாஸ் நாம் இன்னும் ஓகே கொடுத்து சேவ் பண்ணவே இல்லை. நீங்கள் கேன்சல் கொடுக்குறீங்க, இல்லை மேலே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறீங்க, இல்லை எஸ்கேப் கொடுக்குறீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாம் என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம அப்ளை பண்ணமோ அது எல்லாமே அண்டு ஆயிரும், ரிவர்ட் ஆயிரும். ஸோ அப்படி உங்களுக்கு ரிவர்ட் பண்ணணும்னா எஸ்கேப் கொடுத்துடலாம். இல்லை அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷனை ரீஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உண்மையிலே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டை, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.